10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.3 12வது கணக்கு பார்க்கிறோம். 2 நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். அவர்கள் அங்காடிக்கு சமவாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு முதல் நிபந்தனையில் ஒரே நாளில், 2வது சப்டிவிஷனில் வெவ்வேறு நாட்களில், 3வது சப்டிவிஷனில் அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவுகளை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவை வச்சு கூறுவெளி மதிப்பு என்னான்னு எழுதிக்கலாம். 2 நபர்கள் பிரியா மற்றும் அமுதன் அங்காடிக்கு திங்கள் முதல் சனி வரை வாரத்தில் 6 நாட்கள் செல்கிறார்கள். அப்போ இதுல இருந்து கூறுவெளி என்ன எழுதிக்கலாம்? கூறுவெளியின் மதிப்பானது எஸ் என்பது முதல்ல திங்கட்கிழமை திங்கள்ல செல்வராங்க. ஒருத்தர் இப்போ பிரியா செல்லக்கூடிய நாள் திங்கள்னா அமுதனும் திங்கக்கிழமையே, பிரியா திங்கள்னா அமுதன் செவ்வாய்க்கிழமை, பிரியா திங்கள் எனும் பொழுது அமுதன் புதன்கிழமை. இப்படியே பிரியா செல்லக்கூடிய நாள் அப்படியே திங்கட்கிழமைன்னு வச்சுட்டு அமுதனோட நாட்களை வாரத்தின் 6 நாட்களாக மாற்றிக்கலாம். வியாழன், அடுத்து திங்கள், வெள்ளி, அடுத்து திங்கள், சனி. அடுத்து பிரியா செல்லக்கூடிய நாள் செவ்வாயா இருந்ததுன்னா அமுதன் செல்லக்கூடிய நாள் திங்கள் செவ்வாய் புதன் சனிக்கிழமை வரைக்கும் மாறி மாறி வரும். அப்போ செவ்வாய்க்கமா செவ்வாய்க்கமா புதன், செவ்வாய்க்கமா வியாழன், செவ்வாய்க்கமா வெள்ளி, செவ்வாய்க்கமா சனி. பிரியா செல்லக்கூடிய நாள் புதனாக இருந்ததுன்னா அமுதன் செல்லக்கூடிய நாள் திங்கள் முதல் சனி வரை எந்த ஒரு நாட்களாக வேணாலும் இருக்கலாம். திங்கள், செவ்வாய், புதன்கமா புதன், புதன்கமா வியாழன், புதன்கமா வெள்ளி, புதன்கமா சனி. அடுத்து பிரியா செல்லக்கூடிய நாள் வியாழன்னா அமுதன் திங்கள் முதல் சனி வரை வியாழன் திங்கள், வியாழன் செவ்வாய், வியாழன் புதன், வியாழன் வெள்ளி, வியாழன் சனி. பிரியா செல்லக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்ததுன்னா வெள்ளி திங்கள், வெள்ளி செவ்வாய், வெள்ளி புதன், வெள்ளி வியாழன், வெள்ளி சனி. அடுத்து பிரியா செல்லக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருந்தது அப்படின்னா அமுதன் செல்லக்கூடிய நாள் திங்கள் முதல் சனி வரை. அப்போ சனி திங்கள், சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, சனி புதன், சனி வியாழன், சனி வெள்ளி, சனிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை. கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை பகடை கணக்கு போல தான் 6 நாட்களும் மாறி மாறி வர்றதுனால 6 × 6ங்கிறப்ப மொத்தம் 36 நாட்கள், 36 மதிப்புகள், 36 நிகழ்ச்சிகள் இருக்குது. என்ஆஃப்எஸ்ஸின் மதிப்பானது 36. இதில் முதல் நிபந்தனையில் கேட்டிருக்கக்கூடியது இருவரும் ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்கிறாங்க. இருவரும் ஒரே நாளில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி ஏ என்க. ஏ = ஒரே நாளில் செல்வதற்கான தரவுகள் திங்கள், திங்கள், செவ்வாய், செவ்வாய், புதன், புதன், வியாழன், வியாழன், வெள்ளி, வெள்ளி, சனி, சனி ஆகிய நாட்கள் இருக்குது. இப்போ என்ஆஃப்ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது 6. நிகழ்தகவு கணக்கிட்டுட்டோம்னா P(A) = NF(A)/NF(S). NF(A)வின் மதிப்பானது 6/NF(S) 36, ஓரார் 6, 36 எனும் பொழுது P(A) = உறுப்பு நிகழ்தகவானது 1/6. அடுத்து 2வது சப்டிவிஷன். 2வது சப்டிவிஷனில் வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவுகளை கணக்கிடணும். ஒரே நாட்களில் செல்வதற்குண்டான தரவுகளை கழிச்சிட்டு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கான மதிப்புகளாக தான் இருக்கும். இப்போ இருவரும் வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கான
நிகழ்ச்சி பி என்க. வெவ்வேறு நாட்களில் செல்வதற்கான நிகழ்ச்சி பியா இருந்தது அப்படின்னா என் ஆஃப் பியின் மதிப்பு ஏல மொத்தம் 6 உறுப்புகள் ஒரே நாட்களில் செல்வதற்கான மதிப்புகளாக எடுத்திருக்கிறோம். 36ல் 6 போக மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 30. என் ஆஃப் பியின் மதிப்பு 30. பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் எழுதிக்கிறோம் நிகழ்தகவு. என் ஆஃப் பியின் மதிப்பை பிரதியிடுறோம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு 30/36. 5 2 30, 18 2 36. அடுத்த மூன்றால் அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 3 15, 6 3 18, 5/6. தேர்ஃபோர் பி ஆஃப் பி நிகழ்தகவின் மதிப்பானது 5/6 ஆகும். அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம். மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்தகவுகளை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. சீன் எடுத்துக்கலாம். இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி சி என்க. அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்வுகள் எது எதுன்னா திங்கள் செவ்வாய் வரும். செவ்வாய் திங்கள் இருக்கும். செவ்வாய் திங்கள். செவ்வாய் வராது. செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து புதன்கிழமை. இந்த 2 மதிப்புகள். அடுத்து மூன்றாவது வரிசையில் பார்த்துட்டோம்னா புதன் செவ்வாய். செவ்வாய்க்கு முன்ன புதன் வியாழன். அடுத்த வரிசையில் வியாழன் திங்கள், வியாழன் செவ்வாய், வியாழன் புதன் இருக்கும். வியாழன் வராது. வியாழனுக்கு அடுத்த கிழமை என்ன? வெள்ளி. அடுத்து வெள்ளி திங்கள் வராது. வெள்ளி செவ்வாய், வெள்ளி புதன், வெள்ளி வியாழன். வெள்ளி வியாழன். வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து என்ன கிழமை? சனிக்கிழமை. வெள்ளி சனி. அடுத்து சனி திங்கள். சனி திங்கள். இந்த மதிப்பு வருமா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சனி திங்கள், சனி வெள்ளி. சனி வெள்ளி இந்த மதிப்புகள் நமக்கு வரும். அப்போ 1 முதல் வரிசையில் 1, இரண்டாவது வரிசையில் 2 3, அடுத்த வரிசையில் 2 5, 6 7 8 9 10. மொத்தம் எத்தனை நிகழ்வுகள் வந்திருக்குதுன்னா 10 நிகழ்வுகள் வந்திருக்குது. இருவரும் அடுத்தடுத்த நாட்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10. என் ஆஃப் சி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துக்கிறோம். நிகழ்தகவு பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சியின் மதிப்பானது 10 பை என் ஆஃப் எஸ்ஸின் மதிப்பானது 36. 2ஆல் அடிச்சிட்டோம் அப்படின்னா 5 2 10, 13 18 2 36. தேர்ஃபோர் பி ஆஃப் சி நிகழ்தகவின் மதிப்பானது 5/18 ஆகும். தேங்க்யூ.